குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து எஃப்என்பி சர்வீஸில் ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் சர்வீஸோட ஒர்க் தான் இது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது வந்து மிஷன்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிஷன்சின்றது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு. பொதுவாக வந்து இதுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஸ்டேஜிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேஜிங் மாதிரி இப்போது ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை ஒரு ஹோட்டல்ஸ்லேயோ நம்ம என்ட்ரி ஆனோம்னா பொதுவாக இது மாதிரி பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் எஃப்என்பி மேனேஜர், இப்போ சர்வீஸ்க்கு மேனேஜர் இருப்பார்ல, அந்த மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இது வரும். இது வந்து ப்ராப்பராக வந்து அந்த ஃபிட்டிங்ஸ்லேருந்து இப்போ ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்க்குற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இந்த டைட்டில் நேம். ஃபாலோயிங் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப் ஆன் அரைவல் இன் த ரெஸ்டாரண்ட். Freshen the restaurant in order to remove any kind of stale smell of food or smoke from the room. இப்போ ஸ்டேல்ன்ற வேர்டு வந்தது. ஸ்டேல்னா என்ன தெரியுமா? எனி கைண்ட் ஆஃப் ஸ்டேல் ஸ்மெல் ஆஃப் ஃபுட் ஆர் ஸ்மோக் ஃப்ரம் த ரூம்னா ஸ்டேல்னா வந்து இங்கிலீஷில் ஸ்டேல்ன்ற வேர்டு வந்து பழையது, பழையசான விஷயங்கள் வந்து ஸ்டேல்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வந்து ஸ்டேல் ஸ்மெல் ஆஃப் ஃபுட் ஆர் ஸ்மோக், அதாவது எனி கைண்ட் எந்த விதமான ஒரு 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 ஸ்மெல்லோ இல்லை பழைய ஸ்மெல்லாம் இருந்துச்சுன்னா அதை இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிடணும். திஸ் கேன் பி டன் எய்தர் பை ஓப்பனிங் த ரெஸ்டாரண்ட் விண்டோஸ் ஆர் பை ஏர் சர்க்குலேஷன் இன் த ரூம். இப்போ வந்து இந்த பழைய ஸ்மெல் போகணுன்னா கண்டிப்பாக வந்து விண்டோஸை ஓப்பன் பண்ணிடணும். அது இல்லைனா ஏர் சர்க்குலேஷனுக்கு என்ன வேணுமோ, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் சர்க்குலேட்டிங் வெளியே போகணுன்னா ஏசி போட்டால் கூட அந்த ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வந்துடும். இது இருக்க நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஏர்ஸ் வந்து வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணும். த்ரூ த கிளீனிங் ஆஃப் ஃப்ளோர் மஸ்ட் பி என்ஷூர்டு பை வேக்யூம் கிளீனிங் த ரெஸ்டாரண்ட் ஃப்ளோர். இப்போ ரெஸ்டாரண்ட்டோட ஃப்ளோரை வந்து ப்ராப்பராக வேக்யூம் பண்ணிடணும். வேக்யூம் கிளீனராக தெரியும்ல, வேக்யூம் கிளீனர் வந்து ஒரு சக் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். வேக்யூம் கிளீனர் சில வீடுங்களில் கூட வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கும், வீட்டில் கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேக்யூம் கிளீனர் வச்சு ஃப்ளோர்ஸை முக்கியமாக இந்த ஃப்ளோர்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து அந்த கார்பெட்ஸ் இருக்கும். அந்த கார்பெட்ஸில் அந்த வேக்யூம் கிளீனர் இல்லாமல் க்ளீனிங்கே பண்ண முடியாது. ஸோ அதை ப்ராப்பராக பண்ணிடணும். அதாவது அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த ஒர்க்கு வந்து எஃப்என்பி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு இப்போ கன்சர்ன் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபை கூப்பிட்டு கூட க்ளீன் பண்ணிவிடுவாங்க. வேக்யூமிங் ஹெவி ட்ரேப்ஸ் எஸ்பெஷலி பிட்வீன் த ஃபோல்ட்ஸ். இப்போ மடிப்புங்கள்லாம் இருக்கிற இடத்துல ப்ராப்பராக அந்த ட்ரேப்ஸை தான் வந்து வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ணிடணும். தென் டஸ்டிங் ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸ் அண்டு ஆர்டிஃபேக்ட்ஸ். இப்போ வந்து இப்போ ஃபர்னிச்சர்ஸில் இருக்கிற ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கூட டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாமே ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிடணும். பாலிஷிங் மிரர்டு சர்ஃபேசஸ். இப்போது நல்லா ஒரு மானிட்டர் எல்லாருக்கும் பப்ளிக்காக மானிட்டர் படக்கூடிய பிளேசஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த சர்ஃபேசஸ்லாம் வந்து ப்ராப்பராக பாலிஷிங் பண்ணி வைக்கணும். சேஞ்சிங் ஃபியூஸ்டு பல்ப்ஸ். இப்போது ஃபியூஸ் பண்ண பல்புங்கெல்லாம் வேஸ்ட் பல்ப்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் புட்டிங் ஆல் ஃபர்னிச்சர் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் இன் இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் பொசிஷன் இன் சிமெட்ரிக்கல் ஆர்டர். அதாவது இப்போ அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ஒரு சிமெட்ரிக்கல் ஆர்டர்னால் எப்படின்னா இப்போ ஒரு சீராக வைக்கணும், நேராக அதுக்கான பொசிஷனில் ரெஸ்பெக்டிவ் பொசிஷன் இன் சிமெட்ரிக்கல் ஆர்டர். செக்கிங் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இன் த ரெஸ்டாரண்ட் ஆர் எனி அதர் டெக்கரேஷன் தட் மைட் பி. அதாவது இப்போ ஃப்ளவர்ஸ், இப்போ டேபிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு டெக்கரேட்டிவாக டெக்கோரம் சொல்லுவாங்க, டெக்கரேட்டிவாக வச்சுருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணும். செக்கிங் த ஒர்க்கிங் ஆர் ஆல் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ். அதாவது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணா செக் பண்ணோம். செக்கிங் அண்ட் டெஸ்டிங் மியூசிக் இந்த ரெஸ்டாரண்ட். இப்போது மைல்டாக இப்போ நல்ல கிளாஸான ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மைல்டான ஒரு மியூசிக் இருக்கும் இல்லையா? அந்த மைல்டான மியூசிக் வந்து ஒர்க் ஆகிட்ருக்கான்னு சொல்லி ப்ராப்பராக செக் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு மிஸ்ஸம்பிளான்னு சொல்லுவாங்க. அதாவது மிஸ் அண்ட் ப்ளே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு அது. அதான் ஃப்ரெஞ்ச் ப்ரொனன்சியேஷன் சொல்லி இந்த ஸ்லைடில் கூட போட்டிருக்கோம். மிஸ்ஸம்பிளான்னு சொல்லுவாங்க. ஓவராலாக நம்ம ஹோட்டலில் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸை சென்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்னா சார் ஃபஸ்ட்டு மிஸ்ஸம்பிளை ரெடி பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சால் போதும் சார், அதுக்கப்புறமா நம்ம பிக்கப் பண்ணலாம், மிஸ்ஸம்பிளாவது ரெடி பண்ண தெரியுமா அப்படி சும்மா பேச்சில் கேட்பாங்க ஷெஃப்ஸ் எல்லாம். ஷெஃப்பு இந்த ஹோட்டலில் மேனேஜர்ஸ் இந்த மாதிரி மிஸ்ஸம்பிளை ரெடி பண்ணால் கூட போதும் சார். அதான் மிஸ்ஸம்பிளானா இப்போது பிஃபோர் குக்கிங் எப்படின்னு சொன்னால் இப்போது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு இது பார்த்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவோம். இஸ் அ ஃப்ரெஞ்ச் culinary paras, which means putting in place or everything in its place. It refers to the
setup required before cooking and is often used in professional kitchens to refer to organize and arranging the ingredients. இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி இப்போ குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னால் அதோட இன்க்ரீடியன்ட்ஸு அந்த கட் பண்ணி வைக்க வேண்டிய சாப் பண்ணி வைக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சா தான் ஷெஃப் வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அந்த செட்டப்ஸ் பேர் தான் மிசம்லான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு மிசம்லா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மிசம்லா, டிட் யூ மீன் மிசம்லா அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே தெரியலன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம். மிசம்லானா இதுதான் பிஃபோர் குக்கிங் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வைக்க பண்ணுறது. எக்ஸாம்பிள்ஸ் கட்ஸ் ஆஃப் மீட்ஸ், ரெலிஷியஸ் சாசஸ், பார்க் குக்டு ஐட்டம்ஸ், ஸ்பைசஸ், ஃப்ரெஷ்லி சாப்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் காம்போனன்ட்ஸ். இப்போது அதர் காம்போனன்ட்ஸு இந்த ஃப்ரெஷ்லி சாப் பண்ண வெஜிடபிள்ஸு, கட் பண்ண மீட்ஸு, இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சிடணும். இது பேர் தான் மிசம்லா. தட் அ குக் வில் ரிக்வயர் ஃபார் த மெனு ஐட்டம்ஸ் தட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி ப்ரிப்பேர்டு டியூரிங் எ ஷிஃப்ட். ஒரு ஷிஃப்ட்டுக்கு இதெல்லாம் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணி வைக்கிறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் மிசம்லா. ஸோ இந்த மிசம்லான்ற வேர்டு வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்கள். இப்போ நான் மிசம்லான்னு சொன்னது வந்து ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுறது, அதாவது ரெஸ்டாரண்ட்டில் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட் தான் இந்த மிசம்லா. இதே வந்து எஃப்என்பி சர்வீஸில் வந்து மிசம்லானா இப்போது ஒரு டேபிளில் வந்து மிசம்லா ரெடி பண்ணுறதுனா இப்போது அது கட்லரி ஐட்டம்ஸு, சைட் போர்ட்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா. இதெல்லாம் ரெடி பண்ணி பிஃபோர் சர்விங் த ஃபுட் இதெல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ கவர் செட்டிங் சொல்லுவாங்க. இந்த கவர் செட்டிங்கு இதெல்லாம் ப்ராப்பராக பிஃபோர் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் பண்ணி வைக்கிறது. இதுவும் எஃப்என்பியில் சர்வீஸில் வந்து இதை மிசம்லான்னு சொல்லுவாங்க. முதல்ல சொன்னது கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில், இது வந்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்டும் மிசம்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி மிசம்லான்ற வேர்டுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி இதில் கொடுத்துருக்குது. அதாவது இங்கிலீஷில் படித்தோம்னு சொன்னால் MISE மைஸ் இன் பிளேஸ்னு வரும். பட் அப்படி படிக்கக்கூடாது, மிசம்லா. இப்போ வந்து மோஸ்ட்லி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு நிறைய வேர்டு வந்து ஃப்ரெஞ்ச் தான். ஃப்ரெஞ்சு இப்போ CDP செஃப் தி பார்ட்டின்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் வேர்டு தான். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சு ப்ரொனவுன்சியேஷன் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இங்கிலீஷ். இங்கிலீஷில் ஒரு வேர்டை நம்ம படிக்கிறதுக்கும் ஃப்ரெஞ்சில் ஒரு வேர்டை படிக்கிறதுக்கும் இட் ஹாஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு இந்த நம்ம ஃபீல்டுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான விஷயங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் பை, டேக் கேர் ஆல் ஆஃப் யூ.